Hi students, CMOS classes. Fourier சீரீஸில் 0 to 2 pi இன்டர்வெல்ல ஒரு ப்ராப்ளத்தை எப்படி போடுறதுன்னு இங்கே பார்ப்போம். அதோட பர்ஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சீரியஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்றது இங்கே பார்ப்போம். Find the Fourier series of f of x 1 in the interval 0 to pi, 2 in the interval pi to 2 pi, and hence find the sum of the series 1 by 1 square plus 1 by 3 square plus 1 by 5 square plus etc. up to infinity. Interval எங்கே ஆரம்பிச்சிருக்கு 0 லிருந்து 2 pi. So the Fourier series of f of x in the interval 0 to 2 pi is given by f of x is equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx, where a0 is equal to 1 by pi integral 0 to 2 pi f of x dx. An is equal to 1 by pi integral 0 to 2 pi f of x into cos nx dx, and bn is equal to 1 by pi integral 0 to 2 pi f of x sin nx dx. So இங்கே நம்ம இந்த ஆயிலர் கோஎஃபிஷியன்ட் a0 an bn இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிச்சி இதில் போட்டோன்னா we get the Fourier series of f of x. அதுக்கப்புறமா இந்த சீரீஸை எக்ஸ்பாண்ட் பண்ணி அக்கார்டிங் டு தட் சீரீஸ் நம்ம இந்த வேல்யூஸை எப்படி டிடியூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே ரைட், ஃபஸ்ட்டு a0 கண்டுபிடிக்கணும். a0க்கு இது ஃபார்முலா a0 is equal to 1 by pi integral 0 to 2 pi f of x dx, that is equal to 1 by pi. இங்கே 0 to 2 பையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை ரெண்டாக பிரிச்சிருக்கும். 0லேருந்து பை ஒரு வேல்யூ, பையிலேருந்து 2 பை ஒரு வேல்யூ. அப்போ இன்டகிரேஷன் நம்ம ரெண்டாக பிரிக்கணும். ஸோ இன்டகிரல் 0 to பையில் இது என்ன 1 into dx ப்ளஸ் பை டு 2 பையில் f of x வந்து 2 into dx. இப்போ இது இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் 1 by pi integral of dx வந்து x limit 0 to pi integral of again 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துரும் integral of dx x but limit pi to 2 pi. இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாமா 1 by pi எக்ஸுக்கு அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா pi மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் 0 ப்ளஸ் 2 இன்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக போட்டால் 2 pi மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக பை போட்டோம்னா பைன்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by pi. இங்கே பை மைனஸ் 0 பைன்னு வந்துடும். ஸோ 2 pi மைனஸ் பை பைன்னு வரும். அப்போ 2 இன்ட்டு பை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by pi. ஸோ பை ப்ளஸ் 2 pi ஆட் பண்ணோன்னா 3 pi வரும். பையை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா 3. ஸோ a0ஓட வேல்யூ 3. இப்போ அடுத்தது an கண்டுபிடிப்போம். anக்கு இதான் ஃபார்முலா 1 by pi integral 0 to 2 pi f of x into cos nx dx. இந்த இன்டர்வலை இங்கே ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் 1 by pi integral 0 to pi 1 into cos nx dx plus integral pi to 2 pi 2 into cos nx dx. இப்போ இது இன்டகிரேட் பண்ணும். integral of cos nx வந்து sin nx by n limit 0 to pi plus 2 into again cos nx இன்டகிரேட் பண்ணால் sin nx by n limit pi to 2 pi. இப்போ அப்பர் லிமிட் போடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே டினாமினேட்டர் சைனோட வெளியே எடுத்துருவேன். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க 1 by pi அப்பர் லிமிட் போட்டால் sin n pi மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் sin 0 ப்ளஸ் 2 by n அப்பர் லிமிட் போட்டோம்னா sin 2n pi மைனஸ் sin n pi. ஸோ இதோட வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். n டினாமினேட்டரில் காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுத்துடுறேன். இங்கே sin n pi 0 மைனஸ் sin 0வும் 0 ப்ளஸ் 2 இன்ட்டு அகெயின் sin n 2n pi 0 ஆகிடும் மைனஸ் sin n pi 0. ஸோ டோட்டலாக எல்லாம் 0 ஆகிடுச்சு. 0 இன்ட்டு திஸ் வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ anோட வேல்யூ 0. அடுத்தது bn கண்டுபிடிப்போம். 1 by pi integral 0 to 2 pi f of x into sin nx dx. அகெயின் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, ரெண்டு இன்டெக்ரலாக பிரிச்சுக்கோங்க. ஸோ 1 by pi integral 0 to pi 1 into sin nx dx plus integral pi to 2 pi 2 into sin nx dx, that is equal to 1 by pi integral of sin nx formula minus cos nx by n limit 0 to pi இங்கே again 2 into இது அதே மாதிரி இன்டகிரேட் பண்ணால் minus cos nx by n limit pi to 2 pi. இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 by pi மைனஸ் 1 by n வெளியே எடுத்துடுறேன். அப்போ அப்பர் லிமிட் போட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக பை போட்டோம்னா cos n pi மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா cos 0 ப்ளஸ்
ப்ளஸ்ஸு இன்ட்டு இங்கே மைனஸ் வந்துடும். ஸோ மைனஸ் 2/n காஸ் 2n பை மைனஸ் காஸ் 0 சாரி எக்ஸுக்கு பதிலாக லோயர் லிமிட் பை போட்டால் காஸ் n பை. இப்போ இதை அடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 1/n காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ மைனஸ் 1/n பை அப்பர் லிமிட் காஸ் n பையோட வேல்யூ மைனஸ் 1/n மைனஸ் காஸ் 0வோட வேல்யூ 1. இங்கே மைனஸ் 2 இன்ட்டு இதோட வேல்யூ 1 சாரி மைனஸ் 1/n தான் வெளியே எடுத்துடுறோம். அப்போ ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் 2n பை வேல்யூ 1 காஸ் n பை வந்து மைனஸ் 1/n தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/π. பாருங்களேன் இது இங்கே ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 வரும் மைனஸ் 1 ஸோ 1 ஆகிடும் மைனஸ் ஆஃப் ஏன் மைனஸ்ஸு minus 2 times of minus 1/n plus 1 time of minus 1/n. So it is minus 1 time of minus 1/n வரும். இதை simplify பண்ணோம்னா minus 1/n ரெண்டு வேல்யூ தான் எடுக்கும். For odd value it is minus 1. For even value it is plus 1. இப்போ ஈவன் வேல்யூக்கு போட்டோம்னா இது ப்ளஸ் 1 ஆகிடுச்சுன்னா 1 minus 1 0 ஆகிடும். If n is even இது வேல்யூ 0. If n is odd இது என்ன ஆகிடும் மைனஸ் 1 வரும். அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். plus 2 into minus 1 minus 2 அப்போ minus 2/n பை if n is odd. ஸோ இதுதான் ஃபோரியர் சீரீஸ் நமக்கு கிடைச்சது. a0 வந்து 3 பார்த்தோம். ஸோ a0/2ன்றதுனால 3/2 ப்ளஸ் an வந்து 0. ஸோ இங்கே ஆட் நம்பருக்கு மட்டும்தான் bn கிடைச்சது. ஸோ சமேஷன் n equal to 135 ஆட் நம்பர்ஸ் to infinity it is minus 2/n பை into sin nx dx. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் எப்படி வரும்? இதோட ஃபோரியர் சீரீஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சீரீஸோட சம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணால் இங்கே மைனஸ் 2/πயை வெளியே எடுத்துடுறேன். என்னுக்கு பதிலாக 1 கொடுத்தேன். 1/1 sin x ப்ளஸ் 1/3 sin 3x ப்ளஸ் 1/5 sin πx ப்ளஸ் டாட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1/1 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1/3 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1/5 ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே 1/1 1/3 1/5 தான் இருக்குது. ஸோ இதோட ஸ்கொயர் டேர்மில் எனக்கு அங்கே கேட்டதுனால நான் வந்து பெர்ஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணணும். ஸோ பெர்ஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டி ஃபார்முலா என்ன 1/2π. ஏன்னா நம்ம எடுத்துருக்க இன்டர்வல் 0 to 2π அதுக்கு எழுதுனேன். இன்டெக்ரல் 0 to 2π ஆஃப் f of x the whole square dx is equal to a0 square by 4 plus 1/2 into summation n equal to 1 to infinity an square plus bn square. இதான் ஃபார்முலா. இங்கே a0 வந்து 3. அப்போ a0 square by 4 கண்டுபிடிச்சா என்ன வரும்? that is equal to 9/4. an 0. அப்போ an square 0 தான் வரும். bn வந்து இது minus 2/n பை 0 if n is even. இது minus 2/n பை if n is odd. இப்போ bn ஸ்கொயர் என்ன ஆகிடும் 0 if n is even. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா minus 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 4 ஆகிடும். ஸோ 4/n square பை ஸ்கொயர் if n is odd. ஸோ இது ஃபார்முலா. இது வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ a0 ஸ்கொயர் பை 4 அப்போ என்ன எழுதிக்கலாம் 9/4 ப்ளஸ் 1/2 இன்ட்டு an ஸ்கொயர் 0 bn வந்து 4/n ஸ்கொயர் பை ஸ்கொயர். அப்போ bn மாத்திரம் எழுதினா போதும். ஆட் நம்பருக்கு மட்டும் வந்திருக்கு. ஸோ இது 4/n ஸ்கொயர் பை ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2π இன்டெக்ரல் 0 to π. ஏன்னா இது f of x வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறதுனால அதில் வேல்யூ எழுதுறேன். 0 to πயில் f of x வந்து 1. ஸோ 1 ஸ்கொயர் dx ப்ளஸ் π to 2πயில் 2. அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு dx. இப்போ இந்த 4 கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த 2/π ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா 9/4 ப்ளஸ் 2/π ஸ்கொயர் சமேஷன் n ஈக்குவல் டு ஆட் நம்பர்ஸ்க்கு 1/n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2π. இது இன்டெக்ரல் 0 to π 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 வரும். π to 2π 2 ஸ்கொயரோட வேல்யூ 4ன்னு வரும். இப்போது இதை ரிடியூஸ் பண்ணணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதே எக்ஸ்பிரஷன்ஸ். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். 1/1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர் ப்ளஸ் 1/5 ஸ்கொயர் எக்ஸெட்ரா தட் இஸ் ஈக்குவல் டு 1/2π. இன்டர்வல் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வரும் 0 to π. இது 4x வரும் π to 2π. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக பை போட்டால் பை மைனஸ் 0 ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2π லோயர் லிமிட் மைனஸ் பை. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2π பை மைனஸ் 0 பை வரும். இது 4π. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 5π வரும். ஸோ 1/2π இன்ட்டு 5π 5 இங்கே கேன்சல் பண்ணிட்டேன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு π/2.
இப்போ இந்த 9/4 இந்த பக்கம் கொண்டு வரேன், -9/4 வரும். எல்சிஎம் எடுத்துக்கிட்டால் இது 1/1² + 1/3² + 1/5² + எக்ஸெட்ரா தட் இஸ் ஈக்குவல் டு, இது எல்சிஎம் எடுத்துக்கிட்டால் என்ன வரும், 10 - 9/4. அப்போது 1/4 இந்த டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா இன்ட்டு π²/2 வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு π²/8. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.